அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் ஐடிஐ பிரின்சிபல் சயின்ஸ் கொஸ்டினில் சில கொஸ்டின் வெளியிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கான ப்ரூஃப் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அதில் ஒரு கொஸ்டினுக்கான ப்ரூஃப் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அரசு வேலை டெலகிராம் சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் உடனுக்குடன் அதில் கொடுக்கப்படும். பிறகு நம்மளுடைய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் தான் அது. தாங்கல் கரைசல் எதற்காக பயன்படுகிறது? தாங்கல் கரைசல் pH மதிப்பை மாறாமல் வைத்திருக்க பயன்படுகிறது அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 12th கெமிஸ்ட்ரி 12 வேதியியலில் 8ஆவதாக ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம் அப்படின்னா அயனி சமநிலை அப்படின்னு. அதில் பேஜ் நம்பர் 17 அந்த ப்ரூஃப் இருக்குது. ஏன் இந்த பாடத்துலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிலபஸ் கவர் ஆகுதான். இப்போ குரூப் 2 வேறு எந்த எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம்னா அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அந்த டாபிக் இருக்கும். நீங்கள் குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கனாலும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் இருக்கும். சரிங்களா? அந்த கண்டென்ட் இந்த பாடத்தில் வருது. அப்போ அங்கேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அது pH தான். இப்போ ஒரு அமிலமாக காரமாக அப்படின்னு சொல்கிறதே pH அளவீடு தான். அதனால் நம்ம சிலபஸ்லேருந்து தான் கவர் ஆகுது. என்ன சிலபஸ்ன்னு பார்த்தோம்னா அமிலம் காரங்கள் உப்புகள் அந்த சிலபஸ்லேருந்து கவர் ஆகுது. பாருங்க, தாங்கல் கரைசல் நமது உடலில் உள்ள இரத்தம் பலவிதமான அமிலக்கார செவ்வினைகளுக்கு நடுவிலும் தன்னுடைய pH மதிப்பை மாறாமல் பராமரிக்கிறது. அத்தகைய வினைகளில் ஹைட்ரோனியம் அயனிச்சரிவை மாறாமல் பராமரிப்பது சாத்தியமா? ஆம். எதன் மூலம் சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, தாங்கல் செயல்முறையின் மூலம் இது சாத்தியம். தாங்கல் கரைசல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வலிமை குறைந்த அமிலம் மற்றும் அதோட இணைகாரம் அல்லது வலிமை குறைந்த காரம் மற்றும் அதோடைய இணை அமிலம் ஆகியவற்றை கொண்டுள்ள கரைசலை தான் தாங்கல் கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஷார்ட்டாக இப்போ நம்ம உடம்புல அமிலம் காரம் இருக்குது. சரிங்களா? இப்போ எண்ணெய்கள் அதிக எண்ணெய் ஐட்டு சாப்பிட்டோம்னா அதில் அமிலம் அதிகமாக இருக்குது இல்லையா? இப்போ இப்போ நம்ம உடம்புல அமிலத்தோட அந்த மதிப்பு அதிகமாகணும். இப்போ காரம் எடுத்துட்டோம்னா அதோட மதிப்பும் அதிகமாகணும். ஏன் அதிகமாகலை? ரெண்டுமே நடுநிலையில், அதாவது சமநிலையில் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாங்கல் கரைசல் தான் காரணம். சரி, இந்த தாங்கல் கரைசலானது என்ன பண்ணுது? சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்ப்பதினால் உருவாகும் தீவிர pH மாற்றத்தை தடுக்கிறது. இது ரொம்ப முக்கியம். நம்ம அமிலம் எடுத்துக்கிட்டாலும் காரம் எடுத்துக்கிட்டாலும் ஏற்படுற அந்த pH மாற்றத்தை தடுக்குது. இந்த திறனை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம தாங்கல் செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், கார்பானிக் அமிலம் மற்றும் அதன் இணைகாரம் ஆகியவற்றை கொண்ட தாங்கல் கரைசல் நம்மளுடைய இரத்தத்தில் காணப்படுது. சரிங்களா? அப்போ நம்மளதில் அமிலம் காரம் இது நடுநிலையில் தான் இருக்கும், மாறாமல் பராமரிக்கும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாங்கல் கரைசலில் 2 வகையான தாங்கல் கரைசல்கள் இருக்குது. ஒன்று அமில தாங்கல் கரைசல், மற்றொன்று கார தாங்கல் கரைசல். அமிலம்னா ஒரு வலிமை குறைந்த அமிலம், அதோட உப்பு கரைந்திருக்கும், அதுதான் அமில தாங்கல் கரைசல்னு சொல்கிறோம். காரம்னா ஒரு வலிமை குறைந்த காரம், அதோடைய இணை உப்பு கரைந்துள்ள கரைசல். சரிங்களா? இப்போ நீங்கள் எந்த குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த பாடத்தை படிக்காதீங்க, படிச்சிருங்க. சரிங்களா? இதில் அமிலம் காரம் இது சம்மந்தமாக வரும், ப்ளஸ் pH சம்மந்தமான கண்டென்ட்லாம் இதில் வரும். சரிங்களா? இப்போ இது நம்ம சிலபஸில் கவர் ஆகும். இதிலேருந்து வரப்போகிற எக்ஸாமுக்கு கூட என்ன பண்ணலாம், கொஸ்டின் எடுக்கலாம். அதனால் இந்த பாடத்தை படிக்காதீங்க, இந்த பாடத்தை படிச்சிருங்க. என்ன பாடம் அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரியில் 8th லெசன் அயனி சமநிலை. சரிங்களா? சில கொஸ்டின் சயின்ஸில் பார்க்காம இருந்தால் அது ப்ரூஃப் ஒரு கொஸ்டின் கிடச்சிருக்கு. இன்னும் பார்க்காத கொஸ்டினுக்கு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இருந்தால் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ.